இவ்வளவு நடந்திருக்கு. உங்க 3 பேருக்கு இந்த விஷயத்தை பத்தி எங்ககிட்ட சொல்லணும்னு தோணலாட்டி? அப்படி இல்லக்கா, நாங்கெல்லாம் யூத்து, நீங்கெல்லாம் பழைய பூத்து, அதான் சொல்லல. நீ என்னட்டி யூத்துன்ட்டு அடக்க? நீ ஒரு கிழவி. வேறு சுந்தரி, நான் அவனும் கிளவிலாம் கிடையாதுன்னா எனக்கு 38 வயசு தான் ஆகுது. ஏட்டி நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கோமே, இந்த விஷயத்தை எப்படி நீங்க எங்கிட்ட மறைக்கலாம்? இந்த மாதிரி சான்ஸ் ராணியும் சூர்யாவும் காதலிக்கிற விஷயத்தை எங்கிட்ட சொல்லியிருக்கணும்லாட்டி. ஏக இப்போ தாங்க காதலை கைக்கூடி கொஞ்சம் வந்து 2 பேரும் பேசிட்டு தாங்க இருந்தாவோ, அதுக்குள்ள இந்த கிளவி கண்ணில் பட்டுட்டாவோ. சரி, செல்லம்மா பாட்டிக்கு இப்ப என்ன பிரச்சனையா இவங்க 2 பேரும் லவ் பண்றதுல? பூங்குடின்னு எவ்வளவோ பார்த்து வச்சிருக்கு, அவ்வளோதான் கட்டணுமா. பாபுவும் சொல் பேச்ச கேட்காம என்னைய கட்டிட்டாராம். இப்படி குடும்பமே இப்படி போனா நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சூரியனை கிழவிக்கு சொந்தம் அவனா? ஓவரா குதிச்சிட்டு இருக்கு. சூர்யா அம்மா அப்பா இல்லாததுனால எங்க தாத்தா மாமா தான் படிக்கிறதுக்கு உதவிலாம் செஞ்சிருக்காரு. ஹாஸ்டல்ல ரூபா கேட்டு அவங்க தான் பார்த்துருக்காங்க ரொம்ப வருஷமா. அதனால நான் தான் எல்லாத்துக்கும் முன்னுக்கு நிப்பேன்ட்டு அலையுது. உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஏஞ்சல் எல்லாம் கொண்டு வந்து விட்டுச்சுல நெட்டி உங்களை பிரிக்கிறதுக்கு. ஒரு காலத்துல பெரிய வெள்ளியா தான் இருந்துச்சு. இப்போ நல்லா போயிட்டு இருந்ததுக்கா. நான் கூட நிறைய வாட்டி நினைப்பேன் மற்றபடி சூப்பரா இருக்கு, நல்ல குணமாயிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்து திடீர்னு பிறவி குணத்தை காட்டிட்டு பத்தியில. மனுஷங்க என்னதான் தெரிஞ்சாலும் அவங்க பிறவி குணம் அப்பப்போ வெளியே வந்துட்டு தான் போவோம். எலிச்சக்க சான்ஸ் நான் அந்த மாசம் என் வீட்டுல கூட்டுக்கிறேன். இல்ல இல்ல, இந்த மாசம் அந்த மாசம் அந்த சோழியே வேண்டாம். எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. அதாவது எலியா இருந்தா கூட அதுக்கு ஒரு தனியா ஒரு ஓட்டை வேணுமா. அப்படி அது ஒரு வீடு மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா, எலி ஒரு எலிக்கு ஒரு வீடு, அதே மாதிரி அவளுக்கு ஒரு வீடு. இப்ப என்ன சொல்ல வரீங்க? எலி மாதிரி இவ மண்ணுல குழி தோண்டி வீடு போட்டு இருக்கணுமா? என்ன ஒரு அறிவு! உன் அறிவை கண்டு வியக்கிறேன்ப்பா. லூசு பிடிச்சவள, அவளுக்குன்னு ஒரு வீடு வேணும். அவளுக்குன்னு தனியா வீடு இருந்ததுன்னா அந்த வீட்டுக்கு சூர்யா வந்து போயிருப்பான். பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்கல்லாட்டி. ஓ, அப்படி ஒரு விஷயம் இருக்கோ? ஏக்கா பேசாம உங்க கன்சிக்கா தனியா தானே வீடு எடுத்திருக்கா, அவ கூட சேர்த்து விட்டுருமா? என் புருஷன்ட்ட கேட்கணுமே, அவர் தான் இந்த வீடு எடுத்து வச்சாரு. அவர் ஏசுவாரு. அவ கூட இருக்கிறதுக்கு எதுக்கிட்டி உன் புருஷன்ட்ட கேட்கணும்? கன்சி கைனா உன் புருஷனுக்கு பொண்டாட்டியாட்டி? லூசு பிடிச்சவள, ரொம்ப இடம் கொடுக்காத. சரி, அப்படி இல்லை எனக்கு அந்த பிள்ளை நல்ல பிள்ளை. காயத்ரிக்கு அப்பா சுப்பையா தாத்தா இருக்காருல, அவர் நிறைய வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்காரு. அவர்கிட்ட வேணா போய் ஏதாவது வீடு கேட்டு பாப்போமா? அது ஒரு கொள்ளக்கார கிளம்பம்ல. டீ கடையில எங்கிட்ட தான் உட்காந்துருப்பாரு, வேணா கேட்டு பாப்போமே. வாங்க அப்ப போவோம். இங்க இரு, நடந்தது நடந்து போச்சு. சும்மா மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்காம அடுத்த கட்டம் என்ன உண்டுங்கிறத பாப்போம். சரி, இந்த சூர்யாவும் இந்த பிள்ளையும் காதலிக்காங்கன்னு சொன்னலாட்டி, சூர்யாக்கு எல்லா உண்மையும் தெரியுமா? எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? இவன் மேல கேஸ் இருக்கிறது பழைய கதையெல்லாம் சொல்லிட்டீங்களாட்டி? அது சொல்ல சொல்லியாச்சு எல்லாம் சொல்லியாச்சு. சும்மா இரு, ஏற்கனவே நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அது வர தெரிஞ்சதுன்னா அப்புறம் சான்ஸ் ரொம்ப மனசு உடஞ்சு போயிருவா. சரிக்கா, அதுக்குன்னு இப்படி மடியில வந்து உட்காந்துடாதீங்கக்கா. சரி வாங்க, இப்ப சுப்பையா தாத்தாவை போய் பாப்போம். முனியம்மா என்ன நல்லா ஏமாத்திட்டா. நிறைய டீ வாங்கி குடிச்சு ஜெயிச்சா ஒரு நாள் ஃபுல்லா டான்ஸ் ஆடி காட்டுறேன், டைம் என் கூடயே இருப்பேன்னு சொல்லி சொன்னான். இப்ப ஏமாத்தி விட்டா. இருக்கட்டும், வரட்டவ. சுப்பியானே என்னம்மா பங்கஜம்? உங்ககிட்ட ஒண்ணு கேட்க வந்திருக்கோம், நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். ஐயா, இது எச்சு டீ கிளாஸ் இல்லாமா? அதுவும் 2 மடங்கு குடிச்சிட்டேனே, இது ஏமா கேட்க வந்திருக்க? ஆட நீங்க வேற, உங்க நாளவாயை வச்சு குடிச்சு எச்சு டம்ளர் நாங்க கேப்போம் பாப்போம். வேற ஒரு விஷயமா வந்திருக்கேன். அவ்வளவு பேர் வந்திருக்கீங்களே கும்பலா, என்ன விஷயம்? முனியம்மா மாதிரி நீங்களும் எதுவும் ஆஃபர் கொடுக்க போறீங்களாமா? உங்ககிட்ட எதுவும் விலை கொடுத்து வாங்கி அதுல ஜெயிச்சுட்டா ஒரு நாள் பூரா என் முன்னாடி ஆடுவீங்களாமா? இவர் என்ன மெண்டல் ஆயிட்டாரா? இவரு முன்னாடி ஆடணுமாமே இந்த வயசான காலத்துல? ஏன்னா நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணும் விலங்குல பத்துக்கிடுங்க. நீங்க நிறைய வீடு வாடகை கொடுத்துருக்கீங்களானே, அதுல ஒரு வீடு இந்த சோப்பு தொப்பி போட்ட பிள்ளைக்கு வேணும் பத்துக்கிடுங்க. சோப்பு தொப்பி ஆம்பளையா பொம்பளையா? அப்ப பொம்பளை பிள்ளை தானே, நல்ல நல்ல முடியெல்லாம் வச்சிருப்பா பத்துக்கிடுங்க. தொப்பிக்குள்ள எல்லா முடியும் ஒளிச்சு வச்சிருக்கா. ஆளு நல்லாதான் இருக்கா. அதெல்லாம் நல்லாதான் இருப்பா. வீடு இருக்கா? ஒரு வீடு கிடக்குமா, தரம் கொஞ்சம் நல்லா இருக்காது பத்துக்கிட்டு. மண் தர மாதிரிதான் இருக்கும், சாணி போட்டு மொழுவுனா நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் பழைய வீடு மாதிரி தான் இருக்கும். இப்போதைக்கு அந்த ஒத்த வீடு தான் இருக்கு. ஏடி மண் தரையாம என்ன செய்ய? பரவாயில்ல, இருக்கட்டும். வாடகை எவ்வளவுன்னு கேளுங்க. மண் தரங்கிங்க, வசதி கிசதி ஒண்ணும் கிடையாதுங்கீங்க. வாடகை எல்லாம் கம்மியா தான் நாங்க கொடுப்போம் சொல்லிட்டேன். 1000 ரூபாய் கொடுத்தா போதுமா? ஏன்னா அந்த வீட்டுக்கு யாரும் வரமாட்டுக்காங்க. கரண்ட் இல்ல, தர சரியில்ல, தண்ணியும் தெருவில் தான் போய் எடுத்துட்டு வரணும். குடும்பம் எதுவுமே இருக்க மாட்டுக்கு. ஒரு காலு கிச்சனும் சேர்ந்தே தான் இருக்கும். தனியா பெட்ரூம்னு எதுவும் கிடையாது. பத்துடுங்க, உங்களுக்கு விருப்பம்னா நான் காட்டுதேன். ஒத்த பிள்ளைங்கிறதுனால இருந்துக்கிடலாம். ஏட்டி இப்ப அவ்வளவுல இருக்க வைப்போம், அதுக்கப்புறமா நல்ல வீடு பாத்துக்கிடுவோமா? சரிக்கா. சரி சுப்பையா, இப்ப வாங்க போய் பாப்போம்.
அந்த வாங்க வாங்க. முனியமா இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. மனசே ஆறமாட்டுக்கு. ஏதோ ஒயாம முனியமா காரு ஒரு பொண்ணுட்டி பேர் முனியம்மா வந்த பேங்க் அக்கா பேரு. சரி, அது பேர் முனியம்மா கிடையாது, அது பேர் பியாச்சி அம்மா. அப்படியா? என்ன கதைன்னு தெரியலையே. இந்த இருக்கலாமா, இதுதான் வீடு. ஏத்த வீட்டு பொம்பளையால நல்ல கோலெல்லாம் போட்டு வச்சிருக்கு பத்துடுங்க. உள்ள காட்டுங்க, அப்பதானே எப்படி இருக்குன்னு தெரியும். வாங்க வாங்க. இவ்வளவுதாம்மா வீடு. இதான் நான் சொன்ன அந்த பழைய காலத்து வீடு. காங்கிரீட் கிடையாது, மேலே வந்து கட்டை குத்துன வீடு தான். கீழே பார்த்தீங்கன்னா மண் தரை தான். செவுரெல்லாம் நல்லா அந்த காலத்து செவுரு நல்ல பழமா இருக்கும். ஏட்டி என்ன செய்ய, அப்படி ஒன்றும் நல்லா இல்லையே. இருக்கட்டுங்க, அக்கம் பக்கம் சுற்றி நல்ல வீடு இருக்குது, நீங்களும் ஒயாம வந்து போவீங்க, இதான் வசதியாக இருக்கும், வாடகையும் கம்மி. எனக்கு இருக்கட்டுங்க, அது நல்லபடியாக மாற்றிடுதேன். சுப்பையானே, அப்ப நாங்க நாளைக்கு வந்து பால் காய்ச்சிருதோம். சரிம்மா சரிம்மா. வாடகை 1000 ரூபா, அட்வான்ஸ் 10,000. எது அட்வான்ஸா? இந்த வீடை விற்றா கூட 10,000 ரூபா போவாது, அட்வான்ஸு 10,000மா? கஷ்டப்பட்ட பிள்ளைனே, வேலை வெட்டியும் கிடையாது, இனிமே தான் வேலை தேடணும் பத்து கிடங்க. ஆனா வாடகைக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க சேர்ந்து கொடுத்துருவோம். அட்வான்ஸ் இல்லாம கொஞ்சம் வாடகைக்கு மட்டும் தாங்களேன். ஏன்னா நம்ம பேச்சியக்கா புருஷன், நம்ம காயத்ரிக்கு அப்பா, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கிறவங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. சரிம்மா, அட்வான்ஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். 1ஆம் தேதி வாடகை மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க, சரியா? இது பழைய காலத்து வீடுங்க போய் கொடுக்க, நல்ல புதுசாக கிட்ட வீடெல்லாம் இப்படி கொடுக்கவே மாட்டேன். அதெல்லாம் 10,000, 7,000, 8,000 தான் வாடகை. அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், இப்போதைக்கு இது போதும். சரிம்மா, இப்போ வீட்டை சுற்றி பார்த்துச்சுல, வாங்க போவோம். வீட்டை அழுக்காக்கிறாதீங்கம்மா. ஆமா, வீடு எங்க மண்ணு தரையாக்கிது, அழுக்கா வர ஆக்குவோமாக்கும். ரொம்ப ஓவரா போறீரு. பெரிய மைசூர் பேலஸை சுற்றி வேற பார்க்கணுமாக்கும். இந்த நின்று பார்த்தாலே தான் தெரியுதே. சரிம்மா, அப்போ எப்போ கூடி வர போறீங்க? நாங்க சொல்லுதோம், ஒரு 2 நாளையில வந்துருவோம். ஆகட்டும் ஆகட்டும். நீங்கள் பார்த்துட்டு கதவை பூட்டிருங்க, நான் போயிட்டாரு. சரி சரி. நெஞ்சே வலிக்கு. முனியம்மா அப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. மறுபடியும் முனியமன்ட்ல போறாரு. ஒருவேளை நம்ம யாருக்காவது முனியமன் பேர் வச்சுட்டாரோ? ஏங்க எனக்கு இந்த வீடு நல்லா பிடிச்சிருக்குக்கா, இங்கே நான் இருந்துக்கிடுதேன். நாளைக்கு பாலை காய்ச்சிருமாட்டி. சரிக்கா. உன் புருஷன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. சும்மா இரம்மா. சரி, உன் ஆள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. அது என்னத்தை போட்டு கேட்க, இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். நான் வீடு எடுத்து தங்குறது இதெல்லாம் வந்து என்னோட விஷயம். இதை போய் நான் அவர்கிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இத்தனை வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன். நான் என்ன சூரியாங்கிற ஒரு ஆள்கிட்ட கேட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் இந்த சூர்யா தான். அப்பெல்லாம் பேசாதம்மா, எல்லாத்துக்கும் காரணம் சூர்யா கிடையாது, அந்த மொட்டை பாட்டியுடைய குணம் அப்படி இருக்கு. அதுக்கு காதல்னாலே பிடிக்காம பொங்கி வந்திருக்கு. நீ சூர்யாவை பேசிட்டு இருக்க, அதை பத்துக்க. இன்னைக்கு பாருங்க, இங்க பாபு மனசு சாயந்தரம் வரட்டும், இந்த கிழவிக்கு நல்ல ரைடு விடுதேன். சரி வாங்க போவோம். அம்மா, அப்பா ரொம்ப பாவம்மா. நம்ம 2 பேரும் அப்பாவை தப்பா நினைச்சிட்டோம். நீ ஆஃபீஸில் வச்சுட்டு அப்பா மேலே பழி போட்டிய. நல்ல வேளை போலீஸ் எதுவும் போகலை, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? போலீஸ் அப்பாவை போட்டு அடின்னு அடிச்சிருந்துருப்பாங்கல்ல. உங்கள் அப்பாவெல்லாம் நல்லா 4 சாத்து சாத்தணும். என்ன மாதிரி அழகான பணக்கார பொண்ணை லவ் பண்ணி இழுத்துட்டு ஓடி வந்துட்டார்களா, அதுக்காவது 4 சாத்து சாத்தியிருக்கணும். ஏமா அப்படி பேசுகிற? நீனும் விருப்பப்பட்டு தானம்மா வந்த. இப்போ அப்பாவை மட்டுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்க, எந்த நேரமும் அப்பாவே திட்டிகிட்டு இருக்கம்மா. நீ வேலை கிடைச்சதுக்கப்புறமா அப்பாவை ரொம்ப ஏசுறம்மா. அப்படி செய்யக்கூடாதுல்லம்மா, பாவம் தானம்மா அப்பாவும். என்ன திடீர்னு அப்பா அப்பான்னு அப்பா பாசம் வந்துட்டு? அப்பா கூட இருக்கிறியா? அம்மா போகிறேன். எனக்கு ஒன்றை ரொம்ப பிடிக்குமா, நான் அதுக்கு சொல்லலை. ஆனால் எப்போவுமே அவரே திட்டிகிட்டு இருக்க, அவரை பக்கம் பாவமாக இருக்கலாமா, அதுக்கு தான் சொன்னேன். சில ஆட்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் கரெக்டாக இருக்கும். சரி வா, என்ன செய்ய, தலையெழுத்து. இந்த ஓட்டை வீட்டில் இருக்கணும்னு இருக்கு. சீக்கிரமாக புது வீடு பார்க்கணும். சண்முக அங்கிள் என்னம்மா சொன்னார்? வீடு பார்த்தாரு, வர மாட்டாரா? இன்னைக்கு கூட கேட்க தான் செஞ்சேன். வீடு எதுவும் கிடைக்கலன்ட்டு இருக்காரு. இல்லைன்னா நம்ம ஒரு வீடை பார்த்துட்டு காசு அவர் கொடுக்க வச்சிடணும். அப்படிலாம் அவர் கொடுப்பாராம்மா? கொடுத்து தான் ஆகணும். என்ன இருந்தாலும் நான் அவரோட ஃப்ரெண்டு, அவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறல்ல. சரிம்மாவா, உள்ளே போவோம். ஒரே நாத்தம்மா அடிக்கி. புவர்மேன் உள்ளதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இது அவர் மேலே வர நாத்தம். அப்பா. எஸ்ஐமா. அப்பா எப்படி இருக்கீங்க? அப்பா அந்த பணத்தை எடுக்கலம்மா. நானும் வீடு பூரா தேடினேன், பக்கத்துல இருக்கிற குப்பை கடங்களெல்லாம் போய் தேடி பார்த்தேம்மா, எதுவுமே இல்லை. அதான் ஒரே நாத்தம். யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என்ன இப்படி நாத்தடிக்கணும். குப்பையில போய் உருண்டுட்டு வந்திருக்காரு. அப்பா அந்த பணம் கிடைச்சிட்டுப்பா. அம்மா ஆஃபீஸை தான் வச்சிருந்திருக்காங்க. இசை, இதெல்லாம் அவனை சொல்ல சொன்னா, வேலையை மட்டும் பாரு. அப்பாவுக்கு சொல்லணும்லாமா? நான் வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பேன்ல. இப்போ என் மேலே தப்பு வந்த மாதிரி ஆயிட்டு பாரு. வேற என்னமா சொல்ல முடியும்? தொலைஞ்சு போச்சு, நாசமா போட்டும், நீர் தான் எடுத்திருக்கீரு, நல்லா இருந்துட்டு போகிற 4 திட்டி இருப்போம்ல. லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க. ரொம்ப தப்புமா, அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாதுமா. சரிம்மா, நீ அப்பா கூட இரு, அம்மா போயிட்டு வரேன்.
ஏமா உன்னை ஏதாவது தப்பு சொன்னா நீ இப்படி பண்ற? அப்ப நான் உனக்கு எப்பவுமே ஆமா சாமி போட்டுட்டே இருக்கணும்னு நினைக்காமா? பெரிய கிளவி மாதிரி பேசாத போ. அப்பா அந்த பணம் அம்மா ஆபீஸ்ல தான்ப்பா இருந்தது, அம்மா தெரியாம வச்சுட்டாங்க, கிடைச்சிட்டு. நீ பயப்படாதப்பா. நான் ரொம்ப பயந்துட்டேன், என் மேல பழி விழுந்துருமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். எப்படியோ நல்ல வேலை கிடைச்சிட்டு, அது வரைக்கும் எனக்கு போதும். நான் ஒரு நாளும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டதே கிடையாது. கூழ கஞ்சி குடிச்சா கூட நான் வந்து 1 ரூபா கூட யார்கிட்டயும் இருந்து திருடினது கிடையாது. ஆமா, நாங்க மட்டும் டெய்லி டெய்லி திருடிக்கிட்டு அலைதோம். இசைமா சாப்பிடுதியாம்மா? நானும் அம்மாவும் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துட்டோம்ப்பா. நீ சாப்பிட்டியா? இல்லம்மா, நான் 2 நாளா சரியாவே சாப்பிடல. 5 ரூபா பண்ணை வாங்கி வாங்கி தான் தின்னேன். அதுவும் பசி மயக்கத்தினால எனக்கு சாப்பிடறதுக்கு மனசும் இல்லை, காசும் இல்லை. ஏன்பா நீ வேலைக்கு போலையாப்பா? எப்படி போவாரு? பொண்டாட்டி 50,000 ரூபாய் சம்பாதிக்கனால வீட்டுல உட்காந்து சாப்பிடலாம்ல? பணம் தொலைஞ்சிட்டுன்னு உடனே தேடிக்கிட்டே இருந்தேன். எனக்கு எங்கேயுமே போவதுக்கும் வேலை செய்யறதுக்குமே ஓடல. அதனால தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா, அதனால வேலைக்கு போகல, சாப்பிடவும் இல்லம்மா. அம்மாட்ட காசு வாங்கி தரட்டப்பா, ஏதாவது சாப்பாடு வாங்கி சாப்பிடுதியா? இல்ல பரவாயில்லம்மா, இருக்கட்டும். புவர்மேன், உனக்கு இந்த ஈகோ மட்டும் குறையாது. வா, 100 ரூபாய் தரேன், எங்கேயாவது போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடு. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வெட்டி வீராப்பு சாப்பிடுப்பா, சாப்பிடு. இனிமே ஒன்றும் பிரச்சனை வராது, துட்டு கிடச்சிட்டு. பரவாயில்லம்மா, இந்த பக்கத்துல ஒரு ஆளு குழி தோண்டதுக்கு கூப்பிட்டுருக்காரு. நான் போய் தோண்டி போட்டு வரேன். ஒரு 100 ரூபா இல்ல 200 ரூபா கையில தருவாங்க. ஆ, குழியை தோண்டி அதில் என்ன இறக்கி புதைச்சிரு பா. இம்மா அவர் சும்மா தானே இருக்காரு, நீ ஏமா அவர் மேலே எரிஞ்செரிஞ்சு விழுத? இல்லை இசை, எங்கள் வீட்டில் நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா? இந்த பூவரமன் என்னை ஏமாற்றி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாரு. நினைக்க வயிற்றுச்சலாக இருக்குது. எங்கே எப்படி வாழ வேண்டியவ? காதலுங்கிற ஒரு போர்வையில் மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமாயிட்டேன். காதலுங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அது எல்லாமே ஒரு ஈர்ப்பு தான். நமக்கு வந்து நம்ம மேலே ஒருத்தங்க அன்பு காட்டுறாங்க, பாசமாக இருக்காங்கன்னு ஒரு வெளி தோற்றத்தில் நம்ம வந்து மயங்கிடுவோம். அது ஒரு மாய கண்ணாடி மாதிரி. ஆனால் அப்புறம் ஒவ்வொரு நாளும் இந்த கடந்து வேதனைப்பட்டுட்டு இருக்கணும். 20 வருஷம் கழிச்சாம உனக்கு இது மாய கண்ணாடின்னு தெரிஞ்சுது. வேலைக்கு போக ஆரம்பிச்சுதானமா நீ அவரை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்ட. லூசாடி நீ. நான் அவர் திட்டாத நாளே கிடையாது தெரியுமா? இந்த வேலைக்கு போகிறது இப்போ 1 மாதம்தான். நான் அவர் கூட ஓடி வந்த நாள்லேருந்து அவரை திட்டு கரிச்சு கொட்டிக்கிட்டு தான் இருக்கேன். அவ்வளவு வெறுப்பு. பணக்காரி தானே கூட்டு வந்தார். இவர் பிளானே வேற, உனக்கு தெரியாது. வீட்டில் 2 பொண்ணுங்க தான், பையங்க கிடையாது. அதுலேயும் 2 பிள்ளைகளும் பணக்காரி. எங்கள் அக்கா ரொம்ப சிடுமூஞ்சி, யாரையும் பார்க்க மாட்டா. நான் கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் சிரிச்சு பேசி நல்ல வெகுளியாக இருப்பேன். அதில் என்ன கரெக்ட் பண்ணி கூட்டு வந்தா நல்ல சொத்து கிடைக்கும்னு நினச்சி இவர் வாயை பிளந்திருக்காரு. எங்கள் அம்மா அப்பா உஷாரு. என்னை விரட்டி விட்டதோட ஒரு பைசாவும் இல்லாமல் எல்லா சொத்தையுமே எங்கள் அக்கா பேரில் எழுதி வச்சுட்டாங்க. அவள் காலேஜ் அது இதுன்னு கோடீஸ்வரி ஆயிட்டா. நான் இங்கே பாரு, இங்கே கடந்து அடுப்பு ஊதிக்கிட்டு பிச்சைக்காரியோட மோசமாக இருக்கேன். உன் கஷ்டம் எனக்கு புரியுதுமா. நீயும் ரொம்ப பாவம் தான். கவலைப்படாதமா. என்ன பண்ணுவா, கஷ்டம்லாம் பேரும் தான் என் மனசில் படுது. நீயும் நல்ல வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்ட. நானும் இன்னும் கொஞ்சம் நல்ல படிப்பை முடிச்சு ஏதாவது வேலைக்கு போயிடுவேன். இப்பவும் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு தானம்மா இருக்கேன். சரியா? கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன். இந்த உலகத்திலே நான் இவ்வளோ நாள் இருக்கிறேன், அது ஒரே காரணம் உனக்காக மட்டும்தான். எனக்கு மட்டும் குழந்தை இல்லைன்னா எப்பவும் இந்த ஊர்மேனை உதறி தள்ளிட்டு போயிருப்பேன். தெரியும்மா, நீ எனக்காக தான் இருக்கேன்னு. சரிம்மா, கவலைப்படாத, வா.